ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் டிடி சலான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், டிடி சலான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபார் ஏதோ ஒரு காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், அவங்க வந்து டிடி எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பேங்க்கு போய் எப்படி டிடி சலான் ஃபில் பண்ணுறதுங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சலான் இருக்கும், டிடி சலான். ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நான் இங்கே என்ன கனரா பேங்க்கோட டிடி சலான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்னாலஜ்மெண்ட், அதாவது கவுண்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க, அது ஃபில் பண்ணி நீங்கள் சீல் வச்சு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமு, அப்புறம் பேயிஸ் நேம்னா யாருக்கு நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறீங்க, யாருக்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்களோ அவங்களோட நேம் எழுதணும். அதாவது நான் இங்கே பிரான்ச்சு, எந்த பிரான்ச்சில் நீங்கள் டிடி எடுக்கிறீங்களோ அந்த பிரான்ச் நேம் எழுதணும். ரெண்டாவது டேட், அண்ட் தென் உங்களோட நேம். இங்கே பேயிஸ் நேம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் சொல்லியிருப்பாங்க இந்த நேம் ஃபேவராக டிடி எடுங்க அப்படின்னு. அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டி, அதுக்கு ஃபேவராக டிடி எடுங்க அப்படின்னா இங்கே பேயிஸ் நேமில் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டின்னு எழுதணும். அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எழுதணும். இங்கே அமௌண்ட் எழுதிட்டு இங்கே எக்ஸ்சேஞ்ச், அதாவது இப்போ ஒரு 15,000க்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க பேங்க்கில், அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ 15,000க்கு நான் டிடி எடுக்கிறேன், எவ்வளோ சார்ஜஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த சார்ஜ் சொல்லுவாங்க. அது இங்கே அமௌண்ட் 15,000 எழுதிட்டு அந்த சார்ஜும் எழுதிட்டு டோட்டல் பண்ணி இங்கே எழுதிருங்க. இது வந்து உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட். லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கான கவுண்டர் ஃபைல். இது தான் உங்களுக்கு ஒரு அத்தாச்சி. நீங்கள் வந்து டிடி கொடுத்துருக்கேன், டிடி எனக்கு வேணும், அதுக்கு வந்து நான் காசு பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் தான் இது. சரிங்களா, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரான்ச் நேம் எழுதணும். ரெண்டாவது இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது டிமாண்ட் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கும், பே ஆர்டர் அப்படின்னு இருக்கும். பே ஆர்டர் அண்ட் தென் பேங்கர்ஸ் செக், இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எந்த சிட்டியில் வேணாலும் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இந்த டிமாண்ட் டிராஃப்டை கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு நீங்கள் டிடி பே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கர்நாடகாவில் இந்த டிடி வேலிட் ஆகும். ஆனால் இப்போ பே ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்த சிட்டியில் எடுக்கிறீங்களோ அந்த சிட்டியில் மட்டும்தான் உங்களால் இந்த டிடி வந்து செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற பிரான்ச்சில் மட்டும்தான் இந்த டிடி செல்லும். இந்த பெங்களூரில் இருக்கிற பிரான்ச்சை தவிர வேறு எங்கே போனாலும், இப்போ சென்னை இந்த இது பே ஆர்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வேலிட் ஆகாது. பே ஆர்டருங்கிறது ஒரு சிட்டியை ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் மட்டும்தான் இந்த பே ஆர்டர் வந்து வேலிட். ஓகேங்களா, பே ஆர்டரும் பேங்கர்ஸ் செக்கும் ஒன்று தான். ஓகேங்களா, இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சார்ட் போட்டிருக்கேன், நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு டிடி வந்து எந்த விதமாக பே பண்ணலாம் அப்படின்னா கேஷாகவும் பே பண்ணலாம். ஒன்று நீங்கள் கையில் இருக்கிற காசு கொடுத்து டிடி நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது செக், அதாவது அதர் பேங்க்கில் செக் வச்சுருப்பீங்களா அதை வச்சு எடுக்கலாம். டெபிட் மை அக்கௌண்ட், அதாவது இப்போ கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுங்க, அந்த அக்கௌண்ட்டில் இருந்து காசு எடுத்துக்கங்க டிடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கே வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். அப்புறம் இந்த 3 விதமாக நீங்கள் பே பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து கேஷ், ரெண்டாவது வந்து செக், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறது. இங்கே பேயிஸ் நேம்னா டிடி யாருக்கு ஃபேவராக எடுக்கிறீங்க அந்த தான் இங்கே எழுதணும். உங்கள் நேம் எழுதிடக்கூடாது. சரிங்களா, பேயிஸ் நேம்னா இப்போது யாருக்குன்னா இப்போது பாரதியார் யூனிவர்சிட்டின்னு சொன்னால அந்த பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறத இங்கே எழுதணும். ரெண்டாவது அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், அதாவது எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்க, அதாவது கமிஷன் சார்ஜஸ் இதில் எழுதக்கூடாது. சரிங்களா, இப்போ வந்து 15,000க்கு நீங்கள் டிடி எடுக்கிறீங்கன்னா அந்த 15,000 மட்டும்தான் இங்கே எழுதணும் அமௌண்ட் இன் வேர்ட்ஸில். அதாவது சர்வீஸ் சார்ஜும் நீங்கள் எழுதக்கூடாது. பேயபிள் அட் எங்கே பேயபிள், அதாவது சென்னையா, கோயம்புத்தூரா, இல்லை பெங்களூரா, அதை வந்து இங்கே பேயபிள் அட் அதில் எழுதணும். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். அப்புறம் இங்கே வந்து அமௌண்ட் 15,000, இங்கே வந்து சர்வீஸ் சார்ஜ், இங்கே டோட்டல் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராஜாஜி நகர் ஃபஸ்ட் பிளாக்கில்
இங்கே டிடி எடுக்கிறேன் அந்த பேங்க் கனரா பேங்க்கில் டேட்டு என்னோட நேம் பேயிஸ் நேம் பாரதியார் யூனிவர்சிட்டி 15,000. இப்போ 15,000க்கு எவ்வளோ சார்ஜஸ்னால் 100 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே 100 எழுதிட்டு ரெண்டே டோட்டல் பண்ணேன்னா 15,100. இதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் நகர் 1 டிமாண்ட் டிராஃப்ட் நான் இப்போ எடுக்கிறேன். எப்படி நான் பே பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் என் கையில் இருந்து காசு எடுத்து கொடுத்து நான் டிடி எடுக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேயிஸ் நேம் பாரதியார் யூனிவர்சிட்டி, அமௌண்ட் வந்து 15,000 ஒன்லி, பேபிள் அட் சென்னை. இங்கே என்னோட சைன், இங்கே வந்து 15,000 சர்வீஸ் சார்ஜ் 15,100, என்னோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இங்கே அட்ரஸ் வேணும்னா இங்கே அட்ரஸ் எழுதிங்க. இதுதான் ஒரு பேசிக் திங்ஸ் டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுக்கிறதுக்கான பேசிக் திங்ஸ். இங்கே வந்து டினாமினேஷன் எழுதணும். இப்போ நான் வந்து என் கேஷாக தானே தரேன் அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ 2,000 ருபீஸ் நோட் எவ்வளோ இருக்குது, 7 நோட்டு, 7 into 2,000 14,000. அப்புறம் 1000 வந்து ஒரு நோட் நான் வச்சுருக்கேன், 1000 into 1 1000. அப்புறம் 100 ஒரு நோட்டு, 100 into 1 100. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,100. இங்கே டினாமினேஷன் எழுதணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கவுண்டர் ஃபைலில் கிளியர் பண்ணி இங்கே சீல் வச்சு உங்களுக்கு தந்துடுவாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு அத்தாச்சி. ஓகேங்களா. அந்த அட்ஸால். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இப்போ டிமாண்ட் டிராஃப்ட், இங்கே டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கும் பே ஆர்டருக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு சொன்னான்ல, அதுக்கு தான் இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து எதுக்காக டிமாண்ட் டிராஃப்ட் எதுக்காகன்னா ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒருத்திங்கிட்டேருந்து இன்னொருத்திங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் டிமாண்ட் டிராஃப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேங்களா. பேங்கர்ஸ் செக்கும் அதே தான். பேங்கர்ஸ் செக் ஆர் பேமெண்ட் ஆர்டர் ரெண்டுமே ஒன்று தான். இது டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கும் பே ஆர்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் எங்கே வேணாலும் கொடுத்துடலாம். அதாவது சென்னையில் எடுத்தேன்னா பெங்களூருக்கு கூட நான் பே பண்ணலாம். ஆனால் பே ஆர்டர்னு எடுத்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் பே பண்ண முடியும். சென்னையில் இருக்கிற பிரான்ச்சில் மட்டும்தான் பே பண்ண முடியும். அதாவது பேங்கர்ஸ் செக் ஆர் பேமெண்ட் ஆர்டர் இஸ் அ செக் இஷ்யூட் ஃபார் மேக்கிங் த பேமெண்ட் வித்தின் த சேம் சிட்டி. எந்த சிட்டியில் எடுக்கிறீங்களோ அந்த சிட்டியில் மட்டும்தான் பே ஆர்டர் வந்து வேலிட். அதர் சிட்டியில் பே ஆர்டர் வேலிட் கிடையாது. ஆனால் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எல்லா சிட்டிலையும் இப்போ வந்து கனரா பேங்க்கில் போய் நான் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சும், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா பிரான்ச் கனரா பேங்க்லேயும் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வேலிட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் பே ஆர்டர் வந்து இப்போ சென்னையில் கனரா பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆர்டர் சென்னையில் இருக்கிற கனரா பேங்க்குக்கு மட்டும்தான் இந்த பே ஆர்டர் வந்து வேலிட் ஆகும். புரிஞ்சுங்களா. அதே தான் இங்கே நான் சொன்னது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் கேன் பி கிளியர்ட் அட் எனி பிரான்ச் ஆஃப் த சேம் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிளியர்ட் இன் எனி பிரான்ச் ஆஃப் த சேம் சிட்டி. ஓகேங்களா. இது வந்து அதான் த ஏரியா ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் இஸ் வாஸ்ட். அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நிறையா பக்கம் அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் த ஏரியா ஆஃப் பேங்கர்ஸ் செக் இஸ் லிமிடெட். அதாவது குறிப்பிட்ட சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் பேங்கர்ஸ் செக் வேலிட் ஆகும். அதாவது பேங்கர்ஸ் செக்கும் பே ஆர்டரும் ஒன்று தான். ஓகேங்களா. அதுதான் இங்கே பேங்கர்ஸ் செக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது பேங்கர்ஸ் செக் இஸ் ப்ரீ பிரிண்டட் வித் வேர்ட் நெகோஷியபிள். அதாவது பேங்கர்ஸ் செக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் நெகோஷியபிள்னு ஒரு வேர்டு இருக்கும். ஆனால் டிமாண்ட் டிராஃப்டில் நாட் நெகோஷியபிள்னு அந்த வேர்டு இருக்காது. ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் டிமாண்ட் டிராஃப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கும் அதிகமாக ஒரு டிடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அக்கௌண்ட் பேயாக தான் இருக்கும். அதாவது அக்கௌண்ட் பேனா என்னங்கிறத வந்து நான் டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கும் செக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கௌண்ட் பேனா இப்போ வந்து நான் வந்து ஒரு டிடி எடுக்கிறேன், அதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்னோட டிடி அமௌண்ட் வந்து 30,000 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னு வைங்களேன். இதை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசோக்குன்னு ஒருத்தருக்கு வந்து நான் டிடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அசோக்கோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டிடி வந்து போகும். அசோக்கோட கையில் வந்து காசு தர மாட்டாங்க. அதுதான் அக்கௌண்ட் பே. புரிஞ்சுங்களா. இதுதான் a demand draft of value 20,000 or more can be issued only with account pay crossing. ஓகேங்களா. இப்போ நான் வந்து அசோக்குங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நான் டிடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசோக் வந்து அந்த டிடியை கிடைச்சதுக்கப்புறம் அவர் கையில் காசு தர மாட்டாங்க. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணத்தை போடுவாங்க. அதுதான் அக்கௌண்ட் பே. ஓகேங்களா. ஆனால் பேங்கர்ஸ் செக்கில் அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. ஹவெவர் இந்த கேஸ் ஆஃப் பேங்கர்ஸ் செக் தெர் இஸ் நோ சச் கண்டிஷன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் டிராஃப்ட் வந்து 3 months வேலிடிட்டி. சேம் திங் பே ஆர்டரும் 3 months வேலிடிட்டி. ஓகேங்களா. அந்த சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் டிராஃப்ட் எதுக்குன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. பே ஆர்டரும் அதே தான்.
இதுவும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பே ஆர்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது பே ஆர்டருக்கும் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் கேஷாக பே பண்ணேன் ஒரு டிடி. இப்போ வந்து நான் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போ டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கல, பே ஆர்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். அப்போ சொன்ன மாதிரியே தான் ஃபில் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பே ஆர்டர்னு டிக் பண்ணணும். ரெண்டாவது டெபிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்னோட கனரா பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களோட இப்போ நீங்கள் கனரா பேங்க் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனரா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எழுத முடியும். இப்போ நீங்கள் கனரா பேங்க் போயிட்டு உங்கள்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்து இங்கே எஸ்பிஐ அக்கௌண்ட் எழுத முடியாது. ஓகேங்களா? எந்த பேங்க்குக்கு போகிறீங்களோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் இருந்தால் தான் இங்கே டெபிட் மை அக்கௌண்ட்னு நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே அதுக்கப்புறம் அதே தான் பேஜ் நேம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி அண்டு 15,000 rupees அது எழுதிடணும். இப்போ வந்து ராஜாஜி நகர் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரான்ச் இது எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் தான் இருக்குது ராஜாஜி நகர் ஃபர்ஸ்ட் பிளாக்ங்கிறது. இப்போது இங்கே பேபிள் இப்போ வந்து நான் பே ஆர்டர் தான் எடுக்கிறேன். பே ஆர்டர்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஒரே சிட்டியில் மட்டும்தான் அந்த பே ஆர்டர் வந்து வேலிடிட்டி ஆகும். இப்போ பிரான்ச் ராஜாஜி நகர் ஃபர்ஸ்ட் பிளாக்ல எடுக்கிறேன், இது வந்து எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா பேபிள் அட் பெங்களூர், அதாவது பெங்களூரில் மட்டும்தான் இந்த பே ஆர்டர் வந்து வேலிட். இதை தூக்கிட்டு போய் சென்னையில் கொடுத்தீங்கன்னா வேலிட் ஆகாது. இதுக்கு பேர் தான் பே ஆர்டர்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் மட்டும்தான் இந்த பே ஆர்டர் வந்து செல்லும். ஓகேங்களா? அடுத்தது உங்கள் நேமு, உங்களோட சிக்னேச்சர், எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ அமௌண்ட், அப்புறம் அதோட கமிஷன் எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஆனால் இங்கே ஒன்றே என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, டெபிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அக்கௌண்ட் நம்பர். இந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதினா மட்டும் பத்தாது, இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு செக் இருக்கணும். செக் புக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த செக்கில் என்ன எழுதணும்னு சொல்கிறேன், அந்த செக்கையும் இதில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தா தான் டிடி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்து டெபிட் மை அக்கௌண்ட்னு போட்டு இதை மட்டும் எழுதுனீங்கன்னா பத்தாது. ஓகேங்களா? அந்த செக் நம்பர் இங்கே எழுதணும். நீங்கள் என்ன செக் கொடுக்குறீங்களோ அந்த செக் நம்பர் இங்கே எழுதணும். அந்த செக்கில் என்ன எழுதணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி தான் கவுண்டர் ஃபைல் உங்களுக்கு இதுதான் உங்கள் செக். உங்கள் செக்கில் என்ன எழுதணும்னா பேங்கிற இடத்துல யுவர் செல்ஃப் டிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு, 15,100 rupees ஒன்லி. அதை இங்கே எழுதிட்டு உங்களோட சைன் இங்கே யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே தான் செக் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா, ஃபஸ்ட்டு 6 digit இங்கே இருக்கும், அதுதான் செக் நம்பர். சரிங்களா? இங்கே இருக்கும். அப்புறம் அந்த செக்கை வந்து அந்த சலான் கூட அட்டாச் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இதுக்கு முன்னாடி எழுதுனது கூட அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதாவது இது வந்து அக்கௌண்ட் பே, அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து இந்த டிடி எடுக்கிறீங்க, அதுதான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுலங்க? இப்போது அவ்வளோதான். அப்போ அந்த சலான் கூட அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க டிடி தந்துடுவாங்க. ஓகே, இதுதான் டிடி எப்படி எடுக்கிறங்கிறதுக்கான கான்செப்ட்டு. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் பேங்க்குக்கு போய் டிடி எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.